குடியரசுத் தலைவர் 14 கேள்விகளை உச்சநீதிமன்றத்துக்கு கேள்வி எழுப்பி விளக்கம் கேட்டிருக்கிறார். ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் 3 கேள்வி முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கார். 1, ஆளுநர்களுக்கு கால நிர்ணயம் வைப்பதில் உங்களுக்கு ஏன் எதிர்ப்பு? 2, பிஜேபி சொல்லக்கூடிய செய்திகளை தான் ஆளுநர்கள் செயல்படுறாங்க. அப்ப ஆளுநருக்கு சாதகமா தான் பிஜேபி கட்சிக்கு சாதகமா தான் ஆளுநர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறது ப்ரூஃப் பண்ற வகையில தான் இந்த ரெஃபரன்ஸ் இருக்கு. 3, ஒன்றிய அரசாங்கம் பாஜக ஆளாத மாநிலங்கள் எல்லாம் ஆளுநரை வைத்து சைட்லைன் பண்ணக்கூடிய பேரலைசிஸ் பண்ணக்கூடிய போக்கு இருக்குன்றது இது மூலமா தெளிவாகிறது அப்படின்றது 3 கேள்விகளை எழுப்பி பார்க்கறாங்க. ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா வாரியத்தா ஊர் போய் சேர்ற வரைக்கும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். இப்போ இவங்க அரசியல் சாசனத்துல இப்ப விளையாடுறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க, டெல் மீ. வந்துட்டாயா வந்துட்டாயா. இட்ஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. உதவிக்கெல்லாம் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறா சௌரி. பின்னி பெடலரா. ஆளுநர் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை முடக்குவதற்கான முயற்சிங்கிறத ஓப்பனா இவங்களே வராங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க? என்ன குள்ள சொன்ன பாக்குறாங்க நடக்காதா? இது பல வெளிச்சம் போட்டு காட்டுது. கான்ஸ்டிடியூஷன் இஸ் சுப்ரீம்னு பீட்டர் அண்ணன் சொன்னாங்க. அது எப்ப தெரியுமா சுப்ரீமா இருக்கும்? அது எப்ப சுப்ரீமா இருக்கும்னு சொல்றேன். அவங்க ஆட்சியில இருந்தா அது சுப்ரீம். That will become questionable if Mr. Narendra Modi is in power. The same constitution will be questionable. But if Rahul Gandhi is the prime minister, constitution will be supreme. குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும் பேசுறது. As soon as possible இன்னைக்கு எவ்வளவு அவர் சொல்றாரு பாருங்க. 60 வருஷம் ஆண்டாரு. அந்த as soon as possible இவர் எவ்வளவு மீனிங். அந்த ஆப்போசிஷன் கவர்மெண்ட்ஸோட பில் எல்லாம் அவர் எதெல்லாம் ஸ்டால் பண்ணாங்கன்னு அண்ணா லைட்டா கூகுள் பண்ணாங்கன்னா தெரியும் எந்தெந்த அரசாங்கத்தெல்லாம் முடக்குனாங்க. ஏண்டா பீடி ஊதுன வாய்க்கும் பிபி ஊதுன வாய்க்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. எந்தெந்த அரசாங்கத்தெல்லாம் நம்பூதிரிப்பாதுல இருந்து கேரளால இருந்து வெஸ்ட் பெங்கால்ல இருந்து எவ்வளவு கவர்மெண்ட்ஸோட அவங்க இந்த நாமினேட்டட் எம்பிஸ் எம்எல்ஏஸ் எல்லாம் வச்சு கவர்மெண்ட் ஒரு தடுத்தாங்க இல்ல தவிர்த்தாங்கன்னு அண்ணனுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா தெரியும். ஆனா இப்ப மட்டும் as soon as possible-க்கு அதே தான் திமுகவும் 18 வருஷம் நீங்க இருந்த போது as soon as possible டிஸ்கிரைப் பண்ணது உச்சநீதிமன்றம். அந்த இன்டர்பிரேஷன் தான் எனக்கு கன்சிஸ்டன்சி வேணும் சார். இதே ராஜீவ் காந்தி அவர்களோட கொலையில முதல்ல தூக்கு தண்டனை கொடுத்தாங்க, அப்புறம் ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. மாறி மாறி ஒரு நாட்டு பிரதமரை கொன்ற ஒரு வழக்கிலே நான் என்ன சொன்னீங்க கேட்க நல்ல கேள்வி. மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றீங்க. முக்கியமான விஷயங்களை 2 பேர் விசாரிக்கிறீங்க 5 பேர் விசாரிக்கிறீங்கன்னு சொல்றீங்களே நல்ல கேள்வி. இந்த கோர்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ல உங்களுடைய அட்டார்னி ஜெனரல் திஸ் இன்வால்வ்ஸ் a constitutional validity refer to the larger bench நீ ஏன் கேட்கல? பதில் சொல்லுங்க இப்போ. ஒரு ஜட்ஜ்மென்ட் வரும்போது ரெண்டு ஜட்ஜ் சொன்னதுனாலயே அதுதான் தீர்மானம் அல்ல. இது லார்ஜர் பெஞ்சுக்கு போட்டோம். அந்த இப்ப இது எல்லாத்துக்கும் பொருந்தும். நீங்க சொல்ற ஆர்குமென்ட் என்ன? எல்லாத்துக்கும் பொருந்தும். எல்லாத்துக்கும் நீட் வழக்குல இருந்து எல்லாத்துக்கும் பொருந்தும். அப்படி வச்சுக்கலாம். அப்படிங்க போங்க கேளுங்க. நீங்க கேக்குறீங்களா? அப்ப ஒத்துக்கீங்களா நீங்க? வேண்டாம்னு சொல்ற ஆட்சிகள் ஜுடிஷியல் சிஸ்டம் சொல்லவே முடியாது. நீட் வேண்டாம்னு சொல்ற கவர்மெண்ட் எல்லாம் லார்ஜர் பெஞ்ச் இல்ல வேற உதாரணம் சொல்றேன். இப்ப மகிழா கோர்ட்ல நேத்துக்கு பொள்ளாச்சி வழக்குல முந்தா நாள் தீர்ப்பு கொடுக்குறாங்க. அப்ப அதை நீங்க உச்சநீதிமன்றம் அது அடுத்த நீதிமன்றம் போகும்போது ரிவைஸ் ஆகலாம், இன்னும் கூடுதல் வரலாம், இல்ல குறையலாம், என்ன வேணா ஆகலாம். அதான ஜுடிஷியல் சிஸ்டமா இருக்குது. பிரசிடென்ட் அவங்க கேட்கல, அது கேட்காதனால யார் கேட்கல? அது கேட்காதனால மோடியோட வக்கீல் கேட்கல. பிரசிடென்ட் கேட்க மோடியோட வக்கீல் கேட்கல. தீர்ப்புகளை பத்தி பேசுறோம். எக்ஸாம்பிள்ஸ் கேன் பீ எவ்ரிதிங். தீர்ப்புகள் சொல்றேன். அதேதான் அப்ரோச்சும் சொல்றேன். நீங்க பிரசிடென்ட் போற ஒரு கேள்வி இருக்கு. நான் அரவிந்த் போறேன். உங்களுக்கு வரேன். இந்த விஷயத்துல நீங்க ஏன் போலன்ற என் கேள்வி இருக்கு. இப்ப இந்த as soon as possible பத்தி சொன்னீங்க. அத இவங்க யாரும் கேள்விக்குள்ளாக்கல. இந்த டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணது திரு பரந்தாமன் ஃபிக்ஸ் பண்ணல, திரு பீட்டர் ஃபிக்ஸ் பண்ணல. கேக்குறாரே இல்ல கேக்குறது இல்ல சார். இன்னைக்கு क्वेश्चन பண்றாரு. இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் ஃபிக்ஸ் பண்ணல, உச்சநீதிமன்றம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. ஒரு மாதம் அதுதான் சொல்றேன் சார். இந்த உச்சநீதிமன்றம் நாளைக்கு இன்னும் 2 ஜட்ஜ் வருவாங்க சார். அவங்களோட இன்டர்பிரேஷன் வேற. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்கணும். அப்ப என்ன பண்ணிருக்கணும்? ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்கணும். நான் என்ன கேக்குறேன், பிரசிடென்ட் இத அவங்க எழுப்பியும் ஒண்ணு நடக்க போறது இல்லன்றீங்கல்ல. வெயிட் பண்ணி பாருங்க. ஃபைன். அரவிந்த் என்ன இருக்குன்னு அவங்க கேட்கலாம். ஓகே சார். திரு பீட்டர் ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. நான் அரவிந்தோட ஃபர்ஸ்ட் ஒபினியன் கேட்டு வந்தலாம் பார்த்தேன். எஸ் திரு பீட்டர் குறுக்கிட வந்தீங்க. எஸ் இல்ல அதாவது நண்பர் ஸ்ரீராம் he is questioning the very majesty of the constitutional structure and the role given to the Supreme Court. அது ஒண்ணு ஒத்துக்குவார்னு நினைக்கிறேன். The constitution பல இடங்கள்ல whenever it needs an interpretation
Supreme Court is the final arbitrator, interpreter and protector of the Constitution. Supreme Court is the final arbitrator, interpreter and protector of the Constitution. குடியரசுத் தலைவருடைய 14 கேள்விகள் உச்சநீதிமன்றத்தில் நீங்க கிளாரிட்டி கொடுங்க. இதெல்லாம் 200ல வருது, 201ல வருது கேக்குறாங்க. இல்ல அதான் இல்ல காத்தே செல்வன் அந்த ஜூரிஸ்டிக்ஷனை வந்து அந்த கேட்கிறத வந்து அந்த பவர்ஸ் வந்து இந்த இஷ்யூல வரவே வராதுங்கிறது தான் வந்து நம்முடைய ஸ்டாண்ட். ஏன்னா ஆல்ரெடி தேர் இஸ் எ ஜட்ஜ்மென்ட். ரைட். எ ஜட்ஜ்மென்ட் இஷ்யூ டிசைடட். ஓகே. அந்த டிசைடட் இஷ்யூல அவங்க ரிவ்யூ தான் போக முடியுமே ஒழிய பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இல்ல. அதிகப்படுத்துறீங்களா? ஊர் வர வரைக்கும் வரல எடுக்க கூடாது ராஸ்கல். ஒரு பொலிட்டிக்கல் क्वेश्चन. நீங்க வந்து இப்ப நான் பிஜேபி ஸ்டேட்ஸ் அதோடைய லீடர்கள் தான் முதலமைச்சர் நீங்க வாங்க சட்ட ரீதியா நம்ம போராட்டம் நடத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கீங்க. இப்ப ஒரு சட்ட போராட்டத்திற்கு திமுக தயாராகிறது அல்லது தமிழ்நாடு அரசு தயாராகிறது அப்படின்னு அதை பார்க்க வேண்டியிருக்காங்க. நிச்சயமா மாண்புமிகு முதலமைச்சருடைய ட்வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து we will fight and we will win தான் சொல்லிருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சருடைய ட்வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து we will fight and we will win தான் சொல்லிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின் போட்ட முறை பிறகு இது எதை வந்து ஒரு அலாமிங் எல்லாத்துக்குமே தமிழ்நாடு வந்து ஒரு முன்னோடியா இருக்குன்றது நம்ம பொலிட்டிக்கல் ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாக அரசியலமைப்பு ரீதியாகவும் வந்து பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையில் தான் வந்து இது வழக்கு தமிழ்நாட்டு அரசின் சம்பந்தப்பட்ட வழக்காக இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு வந்து இந்த ரெஃபரன்ஸ் போகும்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்தியாவில் இருக்கக்கூடிய நான் பிஜேபி ஸ்டேட்ஸ்க்குலாம் வந்து இப்போ அழைப்பு கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு மோசமான போக்கு. இது இவங்க வந்து உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பையே வந்து இவங்க வந்து நிலைகுலை செய்ய வச்சு திசை திருப்ப பார்க்குறாங்க. இப்போ வந்து கவர்னர்களை வச்சு ஒவ்வொரு மாநிலங்களிலும் செஞ்ச வேலையை வந்து இப்போ டைரக்டாக பிரசிடென்ட் வச்சு ஆல் ஓவர் இந்தியாவில் நான் பிஜேபி ரூலிங் ஸ்டேட்ஸ் இதை செய்யறதுக்கான முற்படுறாங்க அப்படிங்கிறத வந்து மாண்புமிகு முதலமைச்சர் இதை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம்னா இதுக்கு என்ன ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ஏன்னா ஸ்ட்ரென்த் எங்கள் ஆர்குமெண்ட்டுக்குன்னா இப்போ நம்ம பத்திரிகையாளர் குணசேகரன் சொன்னதும் சரி எல்லாம் பேசும்போது கூட இப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் பற்றி எல்லாம் பேசினாங்க. அதில் வந்து ஒரிஜினலாக இருந்தது வந்து உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி ஒருத்தர் இருக்கணும். ஓகே. பிரைம் மினிஸ்டர் அப்போசிஷன் லீடர் ஆஃப் அப்போசிஷன். ஆனால் இவங்க என்ன கொண்டு வந்தாங்க சட்டம் யூனியன் மினிஸ்டர் ஒருத்தர் சேர்த்துக்கிட்டாங்க. அப்போ உச்சநீதிமன்றம் கொடுக்குற தீர்ப்பையே இவங்க வந்து மாடிஃபை பண்ணி இது அது ஒரு சேலஞ்ச் இன்னைக்கு கோர்ட்ல இருக்குது. ஸோ இந்த ஒன்றிய அரசு உச்சநீதிமன்றத்துக்கு முரணா நேரடியாக போயிட்டு இருந்ததெல்லாம் போய் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து சுப்ரீம் பவரா இல்லை சூப்பர் பார்லிமெண்ட் கேட்குறாரு. இப்போ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வச்சு இப்போ ஆர்டிகல் 143ல இவங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கேட்குறாங்க. இதெல்லாம் என்ன நடக்குதுன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை முறையாக நடத்துவதற்கு ஒரு தடைக்கல் போடுறாங்க. முதலமைச்சருடைய கேள்விகள்ல அடிப்படையா 2 கேள்வி பொலிட்டிக்கலா அவர் இதை வந்து குடியரசுத் தலைவருடைய ரெஃபரன்ஸ் அப்படிங்கறத கடந்து மத்திய அரசாங்கம் அப்படிங்கிறது தான் தொடர்புபடுத்தி சொல்றாரு. மத்திய அரசாங்கம் இப்படி ஒரு முயற்சி எடுக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாரு. லெஜிட்டிமேட் இட்ஸ் கவர்னர்ஸ் அப்ஸ்ட்ரக்ஷன் பை அலோயிங் இன்டெஃபினிட் டிலேஸ் இன் பில் அசென்ட் அப்படின்னா அதை டைரக்டா நீங்க மத்திய அரசாங்கத்தோட தான் கனெக்ட் பண்றீங்க. ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? குடியரசுத் தலைவர் 14 கேள்விகளை வந்து உச்சநீதிமன்றத்துக்கு கேள்வி எழுப்பி விளக்கம் கேட்டிருக்கிறார். ஆனால் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் 3 கேள்வி முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கார். 1, ஆளுநர்களுக்கு கால நிர்ணயம் வைப்பதில் உங்களுக்கு ஏன் எதிர்ப்பு? 2, பிஜேபி சொல்லக்கூடிய செய்திகளை தான் ஆளுநர்கள் செயல்படுறாங்க. அப்ப ஆளுநருக்கு சாதகமா தான் பிஜேபி கட்சிக்கு சாதகமா தான் ஆளுநர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து ப்ரூவ் பண்ற வகையில தான் இந்த ரெஃபரன்ஸ் இருக்கு. 3, ஒன்றிய அரசாங்கம் பாஜக ஆளாத மாநிலங்கள் எல்லாம் வந்து ஆளுநரை வைத்து சைட்லைன் பண்ணக்கூடிய பேரலைசிஸ் பண்ணக்கூடிய போக்கு இருக்குன்றது இது மூலம் தெளிவாகிறது அப்படின்றது 3 கேள்விகளை எழுப்பி பார்க்கறாங்க. ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? வாரியத்தா ஊர் போய் சேர்ற வரைக்கும் மட்டும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். அதுலதான் ராமசாமி சொன்னாரு இது வந்து நீங்க குடியரசுத் தலைவர் இதுக்கு முன்னாடி வரல, இப்ப வரதுக்கான காரணங்கள் என்னவா இருக்குங்கிறதையும் ஒரு பட்டியல் கொடுக்குறேன். 2 விஷயம் சார். ஒன்னு வந்து அரசியல் ரீதியில நம்ம பார்ப்பதற்கு முன்னாடி நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து இது அரசியல் ரீதியில அணுகணுமா அப்படின்னு கேட்க போனா ஏன் அணுகுறோம்னா பாஜக சொல்றதா ஆளுநர்கள் செய்றாங்க. பாஜக சொல்றதா கவர்னர் பிரசிடென்ட் பேசுறாரு. வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஒரு எக்ஸ்டென்ட்க்கு போய் உச்சநீதிமன்றத்தை ஓவர் ரீச்னு பேசக்கூடிய அளவுக்கு சூப்பர் பார்லிமெண்ட் கேட்கறவங்க போயிருக்கு. சோ இதுக்கு பின்னாடி பாஜக இருக்கிறது என்பதுதான் வெளிச்சம் போட்டு காட்டுங்கிறதா மாண்புமிகு முதலமைச்சர் 3 கேள்விகள் மூலமாக வெளிப்படுது. ரெண்டாவது சார், இப்போ அரசியல் ஒரு புறம் வந்து ஒரு 2 நிமிடத்துக்கு ஓரங்கட்டும். இப்போ வந்து இவங்க அரசியல் சாசனத்தில் இப்ப விளையாடுறாங்க. என்ன அடிப்படையில் விளையாடுறாங்கன்னா ஆர்டிகல் 143 அடிப்படையில் வந்து ஒரு ஜனாதிபதி உச்சநீதிமன்றத்தில் தங்களுடைய சந்தேகங்களை கேட்பதற்கான உரிமை இருக்குது. டு கன்சல்ட். இது வரைக்கும் இந்திய நாட்டில் வந்து 15 முறை கேட்கப்பட்டிருக்கு. இந்த 15 முறைகள்ல
15 வழக்குகள் அந்த ஆலோசனைகள்ல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னா, இது ஆலோசனையாக தான் இருக்க முடியுமே தவிர இந்த ஆலோசனை பிற தீர்ப்புகளுக்கு இது வந்து ஒரு பிரசிடென்ஸா கொண்டு வர முடியாதுங்கிறது நம்பர் 1. இது ரெஃபரன்ஸ் கேட் கூட பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ல வரேன். எப்படி கண்டுபிடிச்சன்னு பாக்குறியா? அதுதான் நம்ம டேலண்ட். நம்பர் 2, முடிக்கப்பட்ட வழக்குகள்ல நீங்க ரெஃபரன்ஸ் கேட்க முடியாதுன்றது ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்திருக்கு. அது முக்கியமான பாயிண்ட். இப்போ நாட்டு மக்களுக்கு வந்து 15 கேसेस பத்தி சொன்னா புரியாது. 3 கேसेस. ராமஜென்ம பூமி வழக்கு. ராமஜென்ம பூமி வழக்குல உச்சநீதிமன்றம் மறுத்துருச்சு. 143 ஆர்டிகல் 143ல ரெஃபரன்ஸ் கேட்டு ஜனாதிபதி கிட்ட மறுத்துருச்சு. இது இந்து கோயிலுக்கு இருக்கிற இது இந்து கோயில் தான் இருந்ததா, இதுக்கு முன்னாடி இந்த வேற மதத்தை சார்ந்த ஒரு இது வரதுக்கு முன்னாடி இது இந்து கோயில் தான் இருந்தா கண்டுபிடிச்சு இது வேலை இல்ல, நீங்க வந்து ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள தலையிட்டு வரக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தடுத்துருச்சு. புடிச்ச மாப்ள பாயிண்ட். அதே மாதிரி நீங்க 2G ஸ்பெக்ட்ரம் கேஸ்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பாலிசி சர்வீஸ்க்குள்ள நீங்க வந்து வரும்போது இந்த ஜட்ஜ்மென்ட் வந்த பிறகு நீங்க ரெஃபரன்ஸ் கேட்கறது வந்து இது ஒரு வந்து அப்பீல் ஜூரிஸ்டிக்ஷன் நீங்க எடுக்கிற மாதிரி ஒரு ரிவ்யூக்கு வர மாதிரி நீங்க கவர்னர் வச்சு பயன்படுத்துறீங்க. அது உச்சநீதிமன்றம் சொல்லுது. காவிரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் மேட்டர் இப்படி சொல்லிருக்கு. இதே தான் இப்போ நீங்க அப்ளை பண்ண இந்த கேஸ்ல. சார் இந்த ஆர்டிகல் 200 மட்டுமே இந்த நீதிபதிகள் அனலைஸ் பண்ணல. ஆர்டிகல் 201 அங்க ஜனாதிபதியினுடைய அதிகாரத்துக்கு வருது. இது அனலைஸ் பண்ணும்போது இந்த அம்மையார் கேள்வி கேட்டிருக்கக்கூடிய 14 கேள்விகளையும் உச்சநீதிமன்றத்தில் மிக தெளிவாக நீதிபதிகளால் கேட்கப்பட்டு மத்திய அரசுடைய வழக்கறிஞர் இதற்கெல்லாம் பதில் மனு தாக்கல் செய்து ஆர்கியூமெண்ட் செஞ்சு முடிச்சாங்க. ஒருவேளை கவர்னருக்கு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து டவுட் இருக்குமேனால் இந்த ஜட்ஜ்மெண்ட் எடுத்து படிக்கணும். ரொம்ப வாடுறானே. எப்ப நம்ம கிளாரிஃபிகேஷன் கேட்கணும்? 1, a bill before the president. இந்த பில்ல நான் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி இத நான் இந்த சட்டப்படி செய்ய முடியுமா முடியாதா, எனக்கு டவுட் இருக்கு, கைண்ட்லி கைட் மீ அப்படின்னு ஒரு கன்சல்டேஷன் கேட்கலாம். இல்ல நாட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது, இந்த பிரச்சனையில இது போன்ற ஒரு விஷயங்கள் இருக்கும்போது இதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றது கேட்கலாம். ஆனா ஒரு தீர்ப்பு வந்த பிறகு இந்த தீர்ப்புக்கு பிறகு நீங்க கேக்குறீங்கன்னா இட் இஸ் நதிங் பட் இன்டைரக்ட் ரிவ்யூ, இட் இஸ் நதிங் பட் இன்டைரக்ட் அப்பீல். சொல்றா என்ன நம்ம பேசுறா எதை மோடி அரசாங்கம் செய்ய முடியாத நினைக்குதோ, எங்க போய் ஃபெயிலியர் ஆகும் நினைக்குதோ அங்க கவர்னர் மூலமா செஞ்சிருக்காங்க, பிரசிடென்ட் மூலமா அதை செய்யறாங்கன்றது ஒரு கூற்று. ரெண்டாவது வந்து அரசியல் ரீதியா நீங்க பார்க்கணும்னா இன்னைக்கு வந்து பிரசிடென்ட் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு இது மேல ரிவ்யூ போடுறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. சக்சஸ் பண்ணுவாங்களான்றது தெரியாது. ஆனா அதை கையில் எடுக்கல. கேட்டா அதை கையில் எடுத்தா அவங்களுக்கு பொலிட்டிக்கலா வீக்கன் ஆவாங்க. அதனால தான் அவங்க என்ன பண்றாங்க, பிரசிடென்ட்ங்கற ஒரு கார்டை பயன்படுத்தி இந்த நடவடிக்கை எடுத்துருக்காங்க. சொல்றத கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா. இப்போ நான் அதுக்குள்ள வர அரசியல் பொறுத்த மட்டும் கான்ஸ்டிடியூஷன்ல நீங்க சொல்ற அதே ஆர்டிகல் 201ல பிரசிடென்ட் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஏதாவது கேள்வியா இருக்குல்ல, the absence of a constitutionally prescribed timeline and the manner of exercise of powers by the president, can timelines be imposed and manner of exercise prescribed through judicial orders for the exercise of discretion by president under article 201? Fantastic question, sir. இந்த கேள்விக்கான ஒரு விளக்கத்தை Fantastic question, sir. என்னடா என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. இந்த கேள்விக்கான பதிலும் வந்து உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்குல சொல்லப்பட்டிருக்கு சார். அதாவது சார் ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல as soon as possible ஒரு டெஃபினிஷன் கிடையாது. அது என்னன்னா as soon as possible என்ற வார்த்தை என்னன்னா, கார்த்திகை செல்வன் சார் கிட்ட இந்த பேப்பரை கொடுத்து இத பாருங்கன்னா வித்தின் a மினிட்ல நீங்க பார்த்து இல்ல இத படிக்கிற டைமுக்கான ரீசனபிள் டைம் எடுத்து இல்ல உங்க மைண்ட் அப்ளை பண்றதுக்கான ரீசனபிள் டைம் எடுக்கிற மட்டும் தான் டைமே தவிர தூக்கி வச்சிட்டு கார்த்திகை செல்வன் சார் 10 வருஷம் அப்படிங்கறத எப்படி ஃபிக்ஸ் பண்றது சார்? ரீசனபிள் டைம்ன்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது சார். ரீசனபிள் டைம்ன்றது வந்து என்னன்னா இமிடியட்லி as soon as possible அர்த்தம் என்ன? வெரி இமிடியட். நீ வந்து இது வந்து நாட்டுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னும் போது நீ சாப்பிட கூடாது, நீ தூங்க கூடாது, இது பத்திர வேலையை முடிச்சிட்டு தான் நீ பண்ணணும். ஏன்னா உனக்கு அதனால தான் நான் மக்கள் வரி பணத்துல உங்களுக்கு நாங்க வந்து சம்பளம் கொடுக்குறோம். சிம்பிளா மக்களுக்கு புரியுற மாதிரி விஷயம் தான். கரெக்ட்டா சொல்றானே. ஒரு முக்கியமான பிரச்சனை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறோம், நீ தூங்க கூடாது, நீ சாப்பிட கூடாது, இந்த வேலையை பார்த்து தான் நீ செய்யணும். ஏன் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒருத்தர் போய் வேலை செய்யும்போது இந்த வேலையை முடிச்சு போன மேலதிகாரி பணிக்கும் போது சம்பளம் வாங்குறல அப்படின்னு கேட்கும்போது கவர்னருக்கு இந்த கேள்வி பொருந்தும். அதனால தான் as soon as possible என்றதுக்கு there is no definition, no minute, no second, month அப்படின்னு சொல்லும்போது இதே வழக்குகள் வரும்போது அப்போ ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட்ல செக்ஷன் 3 சப் கிளாஸ் 35ல பிரிட்டிஷ் கேலண்டர் மந்த்ங்கறாங்க. நீங்க வந்து இந்த ஆண்டு பிரபவ ஆண்டு புபவ ஆண்டு இந்த ஆண்டு அந்த ஆண்டு நீங்க சால்ஜாப் சொல்ல முடியாது. இதுவும் ஜெனரல் கிளாஸஸ் சொல்லிருக்கு. நீங்க ஆங்கில வருட பிறப்பு, தெலுங்கு வருட பிறப்பு, தமிழ் வருட பிறப்பு ஜுடிஷியல்ல நம்ம இத பாக்குறோம். as soon as possible என்னும்போது there is a no second, no minute, governor or the president should act immediate. இதுதான் கான்ஸ்டிடியூட் அசெம்பிளி டிபேட்லயும் அம்பேத்கர் உடைய டிஸ்கஷன்லயும் வந்திருக்கு. சோ இவங்களுக்கு வேலை என்ன தெரியுமா சார்? கையெழுத்து போட்டு கொடுக்கணும், அவ்வளவுதான். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி ஃபீல் பண்ணாத. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். This is what I want. Take okay. Crazy burger. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.